அப்போ அதில் தான் நான் என்ன பண்ணேன், 24 மணி நேரம் டிவி பார்க்க முடியுமா, மொபைல் யூஸ் பண்ண முடியுமா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்தில் ஊரில் இருக்க சின்ன பையங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேம் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டேன். வந்திருந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்கப்பா. இப்படி 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 இப்படின்னு. இப்போ நானும் கொஞ்சம் நேரம் விளையாடி பார்த்தேன். ஐயோ டென்ஷன் ஆச்சு. அப்போது ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, என்னென்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் கூப்பிட்டு வச்சு விளையாடலான்னு அப்படின்னு. அப்படியும் விளையாடலாமா அப்படி எப்படின்னு கேட்டப்போ 4 பேர்லாம் சேர்ந்து பக்கத்தில் உட்காந்து விளையாடி காமிச்சிருந்தாங்களா. அப்போ பரவாயில்லையே இது நல்லா இருக்கேன்னு நினச்சேன். அப்போது எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு தம்பி வந்து ஃப்ரெண்டில் இருந்தாரா. இப்போ அவர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுவோம். இப்போ அந்த பையன்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லை, சகஜமாக பேச மாதிரி பேசிட்டு கேட்டேன், தம்பி இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் தெரியுமா, நீ விளையாடி இருக்கேன். அப்போ அந்த பையன் சொன்னால் ஆமாம் நானும் விளையாடிட்டு தானே இருக்கேன், உங்கள் ஐடி சொல்லுங்கன்னு கேட்டான். நானும் வந்து என்னது சொல்லி கொடுத்தேன். அப்போ அவன் அதுக்கு பின்ன ஆன்லைனில் வந்து நானும் அந்த பையனை தான் எப்பயுமே சேர்ந்து கேம் விளாடுவோம். அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கத்தில் என் தம்பி வருது, எப்பயுமே கேம் விளாடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. கேவலம் போலீஸுக்கு படிக்க வேண்டியதுதான் கேம் விளையாடிட்டு இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் நம்ம எப்படியும் இருக்கோம் ஆகி போச்சு. சரி டைம் பாஸுக்காக கேம் விளாட்லாம்னு அப்படி ஸ்டார்ட் பண்ண. அப்படியே அவன் கூட தினமும் கேம் விளையாடுவேன்னா. அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, காலையிலன்னா நான் வேலைக்கு கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவோம். காலையில் டைமில் வேலைக்கு போவேன்னா, வேலைக்கு போகும்போது என்னது அப்போ ஆனால் நான் பாப்பாட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் பாப்பா கூட விளையாடுங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஆமாம் அந்த பையன் யாருன்னா இவங்க தங்கச்சி இருக்காங்களா, தங்கச்சியோட கூட ஸ்கூலில் படித்தா அந்த பையன். எனக்கு தம்பி வயசு. இவங்க வீட்டில் என்னென்னா அப்பா இல்லை, சரி தங்கச்சி ஃப்ரெண்டு தானே. அப்போது அவங்களுக்கு இப்படி இல்லை அப்படி அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுக்கு எங்கேயாவது வெளியே போகணுன்னாலும் கடைக்கு போயிட்டு வரதுனால கடைக்கு போனால் ஏதாச்சும் அவங்க கடைக்கு போகும்போது அவங்க கொடுத்து விட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பையன் எல்லாம் பண்ணுவான். அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அப்போ இப்படி இருந்துச்சு. அந்த பையன் லாஸ்ட்டில் என்ன சொன்னான்னா, காலையில் நான் வேலைக்கு போவேன்னா அப்போ நான் பாப்பாட்ட கொடுத்துட்டு போகிறேன். பாப்பாவை யாரா அப்படின்னு கேட்டால், அண்ணா அன்னைக்கு சொன்னேன்ல நான் லவ் பண்ணுற பிள்ளை. அப்படி லவ் பண்ணுற பிள்ளையா, ஓ சரிடா சரி என்னென்னு கூப்பிடுவேன், அது பாப்பான்னு தான் கூப்பிடுவேன்னா. பாப்பா நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே, கன்னியாகுமரியில் யாரு பாப்பா. அப்போ பாப்பாட்ட கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்ன மாதிரி இதே வேண்டாண்டா, நான் இப்போ அவங்க கூட எல்லாம் விளையாடினா செட் ஆகுது, சரி நீ வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி. ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியும்ண்ணா, நீங்கள் நம்ம எங்கள் அண்ணன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்க கூட நீங்கள் விளாடுங்க, நான் நல்லா சூப்பராக விளாடுவோம், என்னோட நல்லா விளாடுவாங்கன்னு இவன் சொன்னான். நானும் என்னது தங்கமான பையன் தரமான பையன், நானும் ஓகே சரி அப்படின்னா சரி தங்கச்சி வர்றதுன்னா பரவாயில்ல ப்ளே பண்ணலாம். நானும் வெட்டியாக வீட்டில் தானே இருக்கேன். அப்போ அவன் சொன்னான், உங்களுக்கு கால் இப்படி இருக்குல்ல, நீங்கள் எப்படியும் காலையில் விளையாடிட்டு தானே இருப்பீங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, நைட்டு வந்த பின்னா நாம சேர்ந்து விளையாடுங்க. அப்படி விளையாடணும். நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னது பாப்பான்லாம் சொன்னது யாரை சொல்லியிருக்காந்து. அவன் பாப்பா நான் லவ் பண்ணுற பிள்ளைன்னெல்லாம் சொன்னது யாருன்னா இவங்கள தான் சொல்லியிருக்கான். அவங்கள சொல்லிட்டு எனக்கு தெரியாது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. பட் ஆனாலும் சொன்னான். இப்போ நம்ம என்னது நமக்கும் அந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த விஷயத்தையெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம், கேட்டவுடனே நம்பிடுவோம். ஓ அப்படியா, ஓ சரி ஓகேடா ஓகே. அப்போது நமக்கும் ஒன் டைம் தோணுச்சு, சரி லவ் பற்றி சொல்லு என்ன ஏது. அது சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து படித்தோம், இப்படி தான். எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க தான் என்னை பார்த்துப்பாங்க. நான் இப்போ கூட அவங்க வீட்டு பக்கத்து வீடு பின்னாடி வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் அவங்க தான் சமையல் பண்ணி கொடுப்பாங்க. யார் இவங்க சமையல் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்க தான் பார்த்துப்பாங்க, சுடு தண்ணி வச்சு கொடுப்பாங்க. அப்படின்னு இதெல்லாம் என்னென்னா பொய் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், அவங்க பேர் சொல்ல விரும்பலை. பட் ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃப் இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலை. பட் அவங்க வந்து என் பேரை வச்சு அந்த கேமில் எப்படின்னா மார்னிங் வந்து பாப்பான்னு சொல்லி என் பேரை வச்சு நான் விளாட்ற மாதிரி ஒரு ஐடியிலேருந்து விளாட்றது. நைட்டு வந்து பின்ன என்ன ஆகுனா பாப்பா தூங்க போயிட்டான்னா நான் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ காலையில் விளாட்ற டைமில் மைக் ஓப்பன் பண்ண மாட்டேன். மைக் ஓப்பன் பண்ணாமல் பாப்பா விளாடுறதுனாலும் ஏதாச்சும் நான் கேட்பேன், சரி பாப்பா நீ சொல்லு எப்படி இருக்க என்ன ஏது, நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க. அப்போ அந்த விஷயங்களை நான் கேட்பேன். பையன் கேரக்டர் வைஸ் எப்படி அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ என்னென்னா மைக் ஓப்பன் பண்ண மாட்டானா. அப்போ அவன் சொல்லுவான்,
என்னது அவங்க சொல்கிறது மாதிரி, ஐயோ அந்த பையன் நல்ல பையன், சூப்பர் பையன், எனக்கு அப்பாவுக்கு அடுத்து வந்து அப்பா மாதிரி கிடச்சது அவன்தான், அவன் என்ன நல்லா பார்த்துப்பான், எனக்கு ஒன்றுன்னா ஓடி ஓடி போவான், ஒரு பொருள் கேட்டாலும் வாங்கி தருவான், அது இதுன்னு ஐயோ அடித்து விட்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்த எப்படி நெஞ்ச நக்குது மாதிரி எல்லாம் சொன்னாரு. அப்படி பேசினாங்களா, இவரும் நம்பிட்டாரா? இந்த இதில் என்ன ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா? அந்த டைமில் வந்து என்ன பார்த்தாங்களே இவங்க, என்ன ஞாபகம் வந்து நம்பர் கேட்டாங்களே, அந்த நம்பருக்கு இவர் காலும் பண்ணல, அதோட என்ன மறந்துட்டாருன்னா இவர் ஞாபகம் இருந்துச்சு, பட் வந்து நான் வேற பொண்ணு, நான் அந்த பொண்ணு வேற, பாப்பான்னு சொல்லிச்சுல, இந்த பொண்ணு வேற. அப்போ இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்தேன்னா இப்போ எனக்கும் ஓகே அப்படியா இப்படிலாம் இருக்காங்களோ பரவாயில்லையே அப்படிலாம் நானும் நினச்சேன். சரி அப்போது நான் என்னது காலையில் நேரத்தில் வர்ற பாப்பாட்டையும் எல்லா விஷயங்கள்லாம் கேட்டு ஓ இப்படியா அப்படியெல்லாம் கேட்டோம். அப்போ எனக்கே ஒரு நிமிஷம்ப்பா இப்படிலாம் இருக்காங்களேப்பா, 2 பேரும் பரவாயில்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க அப்படின்னு நானும் ரொம்ப நாளெல்லாம் போச்சு. இப்படிலாம் சொல்லும்போது வேறு லெவல் லவ் இப்படி தான்ட்டா இருக்கணும், லவ் பண்ணால் இப்படி தான்ட்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்து கொஞ்ச நாள் தாண்டின பின்ன என்னாச்சு ஏன் தெரியுமா அந்த டவுட் வரல? ஏன்னா அந்த பையன் என்ன பண்ணுவானா, என் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு ஏதாச்சும் நம்ம பருப்பு இந்த மாதிரி வெங்காயம்லாம் வாங்கி தர சொல்லும்போது வந்து வாங்கி கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் தான் உட்காருவான், நாங்கள் டீ வச்சு கொடுப்போம். அந்த டைமில் வந்து அந்த பையன் கேம் விளாண்டுருப்பான். அப்போ என்ன சொல்லுவான்னா, அக்கா நான் மைக் ஆன் பண்ணுறேன், நீங்கள் ஒரே நிமிஷம் மட்டும் ஹலோன்னு மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லுவான். அப்போ அந்த மைக் ஆன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஹாய் நான் சொல்லுவேன்னா, நான் என் தங்கச்சி சொல்லும்போது என்னாங்கன்னா இவங்கெல்லாம் கேமில் தானே இருப்பாங்க அந்த கேமில். அப்போ இவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஓகே அவள் பாப்பா தான் விளாண்டுட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி அதோட அந்த ஒரு டைம் அந்த ஒரு நிமிஷம் தான் நான் ஹாய்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு கேம் அப்படி. அப்படின்னா நைட் டைமில் பையன் வருவான், அவனோட கணக்குப்படி பையன் வருவான், மைக் ஆன் பண்ணுவான். ஆனால் அப்படின்னா இப்போ பேசுவான். காலையில் அவன் வேலைக்கு போவான், மைக் ஆஃபில் இருக்கும், வர்றது யாருன்னா பாப்பா அப்படின்ற கான்செப்ட் ஓடிட்டு இருந்து. ஆனால் அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் என்னது அது உண்மை இல்லைன்னு ஒன் டைம் தெரிய வந்துச்சு. அது எப்போன்னா கொஞ்ச நாள் தாண்டி கேம் அதிகமாக நானே சொன்னேன், பாப்பா நீ கேம் அதிகமாக விளையாடாதப்பா, ஏன்னா நான் விளையாட ஆரம்பித்த பின்னும் உங்களெல்லாம் ஆன்லைனில் எப்பயும் பார்க்குறேன், நான் விளையாடாத கண்ணுக்கு நல்லதில்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு நாள் சொன்னேன். 2 நாள் தாண்டி அந்த பையனை என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, அண்ணா இனி பாப்பா விளையாட வரமாட்டானா அப்படின்னு. என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்கு கண் இதாகிடுச்சு, கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கிளாஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இனி அவங்க கொஞ்ச நாள் விளையாட வரமாட்டாங்கன்னா நான் தான் இருப்பேன் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாள் அப்படியா, சரிடா பாப்பாவை நான் கேட்டேன்னு சொல்லு பாவம் அப்படின்லாம் சொல்லி நான் விட்டேன். அதுக்கு பின்ன கண்டினியூவாக வர்றதெல்லாம் யாருன்னா இவன் மட்டும்தான் வருவான். வேலையும் இல்லை தொழிலும் இல்லை, நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி அவன் கூட உட்காந்து விளையாடிட்டே இருப்பான், கால் பண்ணுவான், மெசேஜ் போடுவான், வாங்க நான் ஆன்லைனில் வந்திருக்கேன், ஃபுல் டைம் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பான். அப்போது என்னடா இவன் வேலை எதுவும் இல்லையோன்னு நம்ம யோசிப்பேன். அப்படி இருந்தாலும் வருவான். கொஞ்ச நாள் தாண்டி தம்பிக்கு ஒரு தேவை வந்துச்சு. தேவைகள்னால் பண தேவை, வீட்டு சிச்சுவேஷன்ஸ், அதுவும் வேலை சரியாக இல்லாதனால அதுக்கு வேணும் இதுக்கு வேணும், கிட்னியில் கல், அந்த எனக்கு மருந்து வாங்க கூட வழியில் இப்படிலாம் சொல்லி கேட்பான். நானும் கையில் என்ன சரி நம்ம கையில் இருந்தால் அண்ணன்ட்ட இருந்து வாங்கி 1000 கொடுப்பேன் 500 கொடுப்பேன் திரும்பவும் கொடுத்துருவோம். உடனே இல்லைன்னா 2 நாள் 3 நாள் தாண்டி கொடுத்துருவோம். ஒன் டைம் கொஞ்சம் பிரச்சனை ஓவர், அவன் வீட்டில் என்ன சிச்சுவேஷன் தெரில, அவன் சொன்ன காரணம் வீட்டில் ஒருத்தங்களுக்கு கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அப்போது நானும் என்ன பண்ணிட்டேன்,